ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இதை யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் தற்போது விரயஸ்தானம் ஆகிய 12இல் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அவர் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் இருந்து உச்ச நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார். பொதுவாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியனின் பார்வையிலும் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறார். ராசிக்கு சகாயமற்றவராக கருதப்பட்டாலும் கூட முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற முக்கியமான கிரகமாகவும் நவ கிரகங்களின் துவக்கம் என்றும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் நவ கிரகங்களின் முதலும் முடிவுமாக பார்க்கப்படுகிறார். அவரில் இருந்து துவங்கிய அனைத்துமே சூரியனிலே முடியக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக சூரியன் உச்சம் பெற்று விரயத்தில் இருப்பதை காட்டிலும் அவர் ஜென்ம ராசிக்குள் நுழைவதால் சற்று சிரமம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் முதலும் முடிவுமாகவும் உஷ்ண கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையானவராக பார்க்கப்படுகிறார். அனைத்து கிரகங்களின் மூலமாகவும் அத்தோடு மட்டுமல்லாது அனைத்து கிரகங்களின் இயக்கத்திற்கு ஆதாரமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் தற்போது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஜென்ம ராசிக்குள் நுழைவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பொதுவாகவே உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமம் ஜென்மம் போன்ற இடங்களில் வலம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய இடமாக நிச்சயமாக பார்க்க முடியாது. என்றாலும் கூட சூரியன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்ம ராசிக்குள் வருவதால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் திட்டமிட்டு பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சூரியனை பொறுத்த வரைக்கும் முதன்மை கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரர்கள் தலைமை பண்பு வகுக்கக்கூடியவர்களாகவும் மிக முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த வேளையில் கிருஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் நீங்கள் நினைக்கக்கூடிய பல காரியங்களை திறன்பட இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும். மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் கூட உறுதியாகவே நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான வாய்ப்பை எவ்விதமான சிக்கலுமின்றி ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் பொதுவாக சூரியன் ஜென்மத்திற்குள் வருவது சற்று அலைச்சலையும் சிரமத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட அதற்கேற்ற ஆதாயத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உறுதியாகவே ஜென்மத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய உஷ்ண கிரகமான சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் சூரியன் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் பதிக்கிறாருங்க. சூரியனுடைய பார்வை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் பதிவதால் உறுதியாகவே வீண் விரய செலவுகள் மங்களகரமான சுப நிகழ்வுகளாக மாறும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும்
இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் நிச்சயமாக எளிதில் கைகூடும். அத்தோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அலைச்சலும் சிரமமும் சற்று அதிகரிப்பதற்கான சூழல் நிச்சயமாக உள்ளது. ஏனென்றால் உஷ்ணகிரகமான சூரியன் ஜென்மத்திற்குள் நுழைந்திருக்கிறார். எனவே சில நேரங்களில் அதிக அலைச்சலையும் அதிக சிரமங்களையும் சந்திக்க வேண்டிய சூழல் நேரிடலாம். ஆனால் அந்த அலைச்சலும் சிரமமும் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் பெரிய அளவுல சிரமமின்றி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. வீண் விரய செலவுகளை சாதுரியமான முறையில் திறன்பட கையாளுவதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த தருணத்தில் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதால் பணிச்சுமை நிச்சயமாக குறையும். பாராட்டுகளை பெறக்கூடிய அளவிற்கு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக சூரியனின் அமைப்பால் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல், தொழில் உத்தியோக ரீதியாக மிக முக்கியமான முடிவுகளை எடுத்தல் போன்ற நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். புதிய விற்பனை நிலையம் திறத்தல் போன்றவையும் சாதகமாக இந்த தருணத்தில் கைகூட போகிறது. கலைத்துறை, அரசியல் துறைக்கு அதிகாரம் பெற்ற முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரகங்களில் சூரியன் இந்த வேளையில் அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் எளிதில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. புதிய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிறைவாகவே கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சாதுரியமாக கையாள முடியும். விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் புத்துணர்வு பெறுவதோடு மனநலமும் புத்துணர்ச்சி பெறும். பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதோடு பல பணிகளில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை முதலும் முடிவுமான சூரியன் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் ரிஷபராசிக்காரர்களுக்கு.